கல்ச்சுரல் லேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்தியன் சொசைட்டி சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசும்போதும் GS1க்கும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோஷியாலஜி ஆப்ஷன்லையும் இந்த கான்செப்டை நம்ம அழகாக கொண்டு வரலாம். அண்ட் எஸ்ஏலையுமே நிறைய கேட்பாங்க, சொசைட்டி கல்ச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணி எஸ்ஏலையும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்ஏல கேட்டாலுமே இந்த மாதிரியான ஃபில்ம் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஃபில்ம் எல்லாம் வச்சு நம்ம ஒரு நரேட்டிவாக இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கலாம். நீங்கள் ஈவன் இந்த ஃபில்ம் நேம் போட்டே கூட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். இதில் சரத்குமார் கேரக்டர் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கன்சர்வேட்டிவாக காட்டியிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு அவங்க வந்து இந்த மாடர்ன் டே ஜன்ஜி பீப்புளாக காட்டி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் ஆட்கள். அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வேற. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. இது வந்து தப்பா ரைட்டான ஆர்கியூமெண்ட்ல நோ யூஸ். திஸ் இஸ் ஹவ், இப்படிதான் வந்து இந்த சொசைட்டி இவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இதை நம்ம டால்கட் பர்சன்ஸ் திங்கராக பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான்.